ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரேமை எப்படி ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரிக்கு ரொம்பவே பேசிக் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்புறம் எண்டு நாட் எப்படி போடுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜரி த்ரெட், கோல்டன் கலர் ஜரி த்ரெட், அப்புறம் நம்பர் 14 சைஸ் நீடில், நம்பர் 14 சைஸ் நீடில். இது ரெண்டுமே தேவையான பொருட்கள். ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம நாட் போட்டாச்சு. இதை இந்த மாதிரி நம்ம விரல்ல பிடிச்சு நம்ம இப்போ ஃப்ரேம் கடியில் கொண்டு வந்தாச்சு. இப்படி ஊசியை விட்டு இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீடில் உள்ள விட்டு த்ரெட்டை இழுத்து நல்லா டைட்டாக இழுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக வரும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் நல்லா நீளமான செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம ஓரளவுக்கு செயின் ஸ்டிச் வந்து இப்போ போட்டாச்சு. இப்போ இதில் எப்படி எண்ட் நாட் போடுறதுனா, இந்த இடத்துல நல்லா நீளமான நூல் எடுத்துட்டு கீழேருந்து ஒரு த்ரெட்டை இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். எடுத்துட்டு அப்படியே நீடில் திருப்பி உள்ளே இருக்க அந்த த்ரெட்டை இழுத்து நம்ம இப்போ நாட் இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா நீளமாக போட்டிருக்கோம். இதே எப்படி சின்னதாக போடுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நீங்கள் போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். அப்புறம் நமக்கு ஃப்ளூயண்ட்டாக இது வந்து போட வந்துடும். இது வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஸ்டிச் தான். ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல நாட் போட போகிறோம். பார்த்தீங்களா, நாட் இந்த இடத்துல இப்போ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடணும். நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சி அதில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டக்குன்னு நமக்கு அது பிக்கப் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.